வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழச்சி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோட யூஸ்வலான வீக் டேஸில் என்னோட மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா, மினி விளாகில் இருக்கட்டும் அல்லது லாங் வீடியோஸாக இருக்கட்டும். இப்போல்லாம் மார்னிங்கில் விளாக் எடுக்க முடியல. இன்றைக்கி யதார்த்தமாக சரி என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. முக்கியமாக இந்த ஒர்க்கிங் டேஸில் காலையில் விளாக் எடுத்துக்கிட்டே இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற வேலைகளாக இருக்கட்டும், அது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைக்கி யதார்த்தமாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சரி, ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக்ஸ் எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன். காலையில் நான் ஒரு 7 o'clock 7:10 என்னோட டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல சுட சுட காஃபியோ டீயோ சாப்பிட்டாதான் நமக்கு வேலைகள் ஓடும். அதனால் ஒரு சைடில் காஃபிக்கு தேவையான ஜாகரியெல்லாம் போட்டுட்டு அங்கே கொதிக்க வச்சுட்டேன். அந்த சின்ன கேப்பில் கொஞ்சம் கிளாத்தும் அயன் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால அவருக்கு தேவையான கிளாத்ஸ் எல்லாமே இந்த சைடில் அயன் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு எப்போயாவது தோணுச்சுன்னா நைட்டே கூட அயன்லாம் பண்ணி வச்சுருவேன். காலையில் கொஞ்சம் நார்மலான பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணுறேன் அப்படிங்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாகவே பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஒர்க்லாம் முடிச்சிருவேன். இன்றைக்கி தோசை தான் சுட போகிறேன் அப்படிங்காட்டியும் சரி காஃபி ரெடி ஆகிறதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் வரைக்கும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அயன் பண்ணுறதெல்லாம் முடிச்சிட்ருக்கேன். ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவருக்கு தேவையான எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இங்கே ரெடி பண்ணுவேன். ஹஸ்பண்டுக்கு தேவையான பேக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு அவருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் நல்லா போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அமைதியாக என்னோட வேலைகளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு செய்யறதுக்கு முன்னாடி எனக்கான செல்ஃப் கேர் எல்லாமே லைட்டாக பண்ணிப்பேன். லைட்டாக லிப் பாம், கொஞ்சமாக மை இதெல்லாம் எப்போவுமே வியர் பண்ணிப்பேன். எனக்கு இந்த மை வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி எனக்கு மை போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்காட்டி நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்ஃப் கேர் எல்லாமே பண்ணிக்கிட்டேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கும்போது கொண்டை போட்டுட்டு அல்லது இந்த கிளிப்ஸ்லாம் வச்சு தான் ஹேரை செக்யூர் பண்ணுவேன். ஆனால் இந்த ஃப்ரெஞ்ச் பிளாக் சடை எப்போ போட ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலேருந்து எனக்கு இந்த ஃப்ரெஞ்ச் பிளாக் போட்டுட்டு வேலை செய்கிறது ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்படி நம்ம போட்டுட்டு வேலை செய்கிறதுனால நமக்கும் நம்மளை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அப்படிங்காட்டியும் வீட்டில் இருக்கிறதுக்குலாம் என்ன கான்ஃபிடன்ஸ் சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் முக்கியமாக இந்த செல்ஃப் கேராக இருக்கட்டும் அல்லது ஹேர் ஸ்டைல், இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் நம்மளே நம்மளை ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் எப்பயுமே இப்படி தான் செல்ஃப் கேராக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுட்டு நான் கிச்சன் ஒர்க்கு அல்லது மற்ற ஒர்க்லாம் செய்ய போவேன். இன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற டைமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான். ஒரு 10 o'clock 10:30 பக்கமாக தான் எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செய்யறதுக்காக கிச்சன் வந்தேன். இன்றைக்கி இந்த விளாகில் உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபியுமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க, அவரைக்காய் பொரியல் தான். ஸோ இந்த சைடிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நிறைய பேருக்கு இந்த சைடிஷ் ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர்க்குள்ளே வந்து மற்ற ஒர்க் எல்லாமே சைட் பை சைடு ஆஃப் கேமராலே முடிச்சிட்டேன். ரொம்ப லென்த்தியாக போச்சுனாலும் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சாப்பாடெல்லாம் வந்து மார்னிங்லேயே முடிச்சாச்சு. சாம்பாரும் இருக்குது. அதனால சைடிஷ்க்கு மட்டும் ஏதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த அவரைக்காய் பொரியல் உண்மையிலே டக்குன்னு பண்ணிடலாம். அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த பட்டையாக இருக்கிற அவரைக்காயில் தான் இன்றைக்கி ரெசிபி வந்து பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த நார் 2 சைடும் உள்ள நாரை வந்து எடுத்துடலாம். நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அவரைக்காயில் இருக்கிற இந்த 2 சைடு உள்ள நார் எல்லாமே எடுத்துட்டு ஒரு 3 டைம் மாதிரி நல்லா இதை தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம். அவரைக்காயில் நிறைய மண்ணெலாம் இருக்கும். அதனால நல்லா ஒரு 3 டைமாவது வாஷ் பண்ணிடணும். இந்த காயாக இருக்கட்டும் அல்லது கீரையாக இருக்கட்டும் இந்த மாதிரி முழுசாக இருக்கும் போதே வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும். அதனால் இந்த மாதிரி கழுவிட்டு இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக வரா மாதிரி. ஸோ இப்படி கட் பண்ணால் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த இடையில காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் எப்பயுமே ஒர்க் பண்ணும் போதாக இருக்கட்டும் அல்லது கிச்சனில் இருக்கும் போதாக இருக்கட்டும் ஒரு 2 டைமாவது இந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா குடித்தாதான் அடுத்த வேலையை செய்கிறதுக்கே தோணும். ஒரு வழியாக வேடிக்கை பார்த்துட்டு இந்த காஃபி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ அவரைக்காய் பொரியலுக்கு தேவையான சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் அப்படியே உரித்து வச்சுருந்தேன். அது எல்லாமே இப்போ குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே வந்து பார்த்திங்கன்னா உரிச்சிக்கலாம். இப்போ இந்த அவரைக்காய் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2.5 டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வந்து வெடிச்சு பொரிஞ்சு வரணும். கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகு சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 4-5 கருவேப்பிலை தலையை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காய் போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு போட்டு வதக்கணும். அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடும். வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த அவரைக்காய் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே எண்ணெயிலே இந்த அவரைக்காயை வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து சீரக பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு. நான் போடுறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் நான் வரமிளகாவோ அல்லது பச்சை மிளகாவோ மிளகாத்தூளோ நான் இதில் ஆட் பண்ணல. வெறும் பெப்பரில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வரமிளகா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தாளிக்கும் போதே வரமிளகாயை போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து தண்ணி சேர்க்காமலும் வந்து இந்த அவரைக்காய் பொரியல் செய்வாங்க. பட் எனக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ கடைசியாக சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் வந்து போட்டுக்கிறேன். இதையும் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம்.
பொதுவாக சாம்பார் தூள் வந்து பொரியலுக்கு சேர்த்தும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோவில் வந்து சாம்பார் பவுடர் போட்டு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. கண்டிப்பாக இதுக்கும் நீங்கள் வந்து சாம்பார் தூள் போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த அவரைக்காயை நல்லா தண்ணி எல்லாமே சுண்ட வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். முக்கியமாக இந்த அவரைக்காய் பொரியல் செய்யும் போது மூடி எதுவுமே போடாமல் அப்படியே ஓப்பனாகவே வந்து வேக வைங்க. அவரைக்காவோட அந்த கிரீன் கலர் வந்து அப்படியே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து மூடி போடாமல் வேக வச்சிங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ மூடி போட்டுட்டோம் அப்படின்னா அது கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக ஒரு அரை கப்பு போல் நான் வந்து தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பொரியலுக்கு இந்த அரை கப் தேங்காய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 செகண்ட் போல் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிருங்க. சாப்பாடு எல்லாமே தட்டில் சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக நீங்கள் வந்து அவரைக்காய் பொரியலை வந்து நீங்கள் சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி வந்து சாம்பாருக்கோ அல்லது ரசத்துக்கோ அல்லது நார்மலாக வெறும் ரைஸ்லையோ பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அவரைக்காய் வாங்கினீங்கன்னா இதே போல் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லையும் வந்து அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் ஷார்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து பாருங்கள். நான் இந்த பொரியலை இன்றைக்கி சாம்பாரோட தான் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ திருப்தியான சூப்பரான லஞ்சாக இன்றைக்கி வந்து முடிஞ்சது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அவரைக்காய் வாங்கினீங்கன்னா இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி நம்ம வீடியோவும் எண்டிங்க்கு வந்துடுச்சு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.